Hello everyone, welcome to Mr. Gtech Tamil. ஸோ உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மெசேஜ் எதுவும் வராது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ ஓடிபிஸ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ஓடிபி ரிசீவ் ஆகாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ராசஸே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஒன்று நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்னால கூட வரலாம். அதனால் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் மொபைலில் ஏர்ப்ளைன் மோடை ஆன் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் விட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவர் வந்து கட் ஆகி மறுபடியும் கனெக்ட் ஆகும்போது அந்த மெசேஜஸ் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா செகண்ட் மெத்தட் நீங்கள் என்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது. ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அப்போ வந்து மேக்ஸிமம் அந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகும். அப்படியும் இல்லை அப்படின்னா ஏதாவது சாஃப்ட்வேர் இஷ்யூ இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா see all apps கொடுத்துட்டு ஷோ சிஸ்டம் கொடுங்க. ஸோ ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணி ஷோ சிஸ்டம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க ஆப்ஸ் எல்லாம் வரும். அதில் மெசேஜஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து சர்ச் பண்ணி எடுங்க. ஓகேவா? மெசேஜஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டோரேஜ் போயிட்டு கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்து எல்லா டேட்டாவும் ஒரு தடவை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கூட அந்த ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அந்த ஓடிபி கொஞ்சம் டைம் எடுத்து 1 ஹவருக்கு அப்புறமா ஒரு 2 ஹவருக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும். ஸோ அது நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிரும். சரியா? ஸோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.